ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைரவி அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. ஸ்னேகா தேவையில்லாமல் வந்து சிவாவை பிரச்சனையில் இருக்கணுன்றதுக்காக பேட்டியெல்லாம் கொடுத்து பெரிய பிரச்சனை பண்ணிடுவாங்க. சிந்து கோவம் வந்துட்டு சிந்து போயிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்னேகா கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. என் புருஷனை பற்றியவா இந்த மாதிரி தப்பாக சொல்லிட்டு இருக்க, அடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வருவாங்க. அடுத்த நிமிஷமே அன்னபூரணி போயிட்டு ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் பயங்கர அடியெல்லாம் அடித்து அவங்கள வந்து அந்த அளவுக்கு அடிச்சுட்டு வந்துடுவாங்க. அதுக்கப்புறமா நான் தான் இங்கே வந்து அடிச்சுட்டு சிந்துவுக்கும் சிவாவுக்கும் சொன்னி இன்னும் மரணடி விழுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா டேட் பார்த்தீங்களா டேட், நம்ம வீட்டுக்கு வந்து நம்மளே அடிச்சுட்டு போயிட்டாங்கன்றாங்க, கவலைப்படாதம்மா, அவங்கள நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. டேட் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க டேட், எனக்கு கஷ்டமா இருக்குன்றாங்க. இங்கே பாரு ஸ்னேகா, நம்மளை அடிச்சுட்டு போன அன்னபூரணி சும்மா விடக்கூடாது, அவள் உயிரோடு இருந்து நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கா, அவளை சாகடிச்சுட்டா எல்லா பிரச்சனையும் சரியாகிட்டு இல்லைன்றாங்க. டேட் என்ன சொல்லிட்டு இருக்கீங்கன்றாங்க. அப்படி மட்டும் நடந்தா நான் தான் அது காரணம் தெரிஞ்சா எந்த காரணத்தை கொண்டு சிவா என்னை கல்யாணமே பண்ணிக்க மாட்டானேன்றாங்க. அதிகமாக பண்ணிக்காம எல்லாம் பண்ணிப்பா சரியான்றாங்க. அதனால சும்மா நீ தேவையில்லாம அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாதன்றாங்க. உனக்கும் சிவாவுக்கும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது என்னுடைய பொறுப்புன்றாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க எல்லா பிரச்சனையும் ஓரளவுக்கு வந்து சரியாகிடும்ன்றாங்க. அதனால நீ சிவாவை கல்யாணம் பண்ணிப்பண்றாங்க. சரி நாட்களுக்கு சொல்லி அன்னபூரணி கதையை முடிச்சுட்டு சொல்கிறான்னுவாங்க. அதுக்கப்புறமா ஸ்னேகா வந்து மகா கால் பண்ணுறாங்க. சொல்லுமா ஸ்னேகான்றாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. என்னது சிந்து என்னுடைய மருமக, சிவா என்னுடைய பையன், அவங்க கிட்ட வம்பு வச்சுக்காதுன்னு சொன்னாலும் அன்னபூரணின்றாங்க. ஆமா ஆண்டின்றாங்க. உண்மையிலே வந்து இப்படியெல்லாம் பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லையே. சிந்துவ மருமகளை ஏற்றுக்காது தான் இருந்தாங்க, இப்போ என்ன திடீர்னு மருமக அப்படி இப்படின்றாங்க. ஆனால் அதுக்கு தான் நாங்கள் ஒரு பிளான் வச்சுருக்கோம். என்ன பிளான்? உங்களுடைய பிளானை சொல்கிறாங்க. அன்னபூரணியை போட்டு தள்ள போகிறோன்ட்டு. அதை கேட்டுட்டு பயங்கர ஷாக் ஆகுறாங்க மகா. அதோட இந்த ப்ரெமோவை முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு ட்விஸ்ட் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.